இன்று டெல் அவிவில் சைரன் ஒலிக்கிறது. மக்கள் பதுங்கு குடிக்குள் ஓடுகின்றனர். ஆனால் இந்த நவீன நகரம், பெரிய கண்ணாடி கட்டிடங்கள், உயர்ந்த கோபுரங்கள், இவையெல்லாம் பொய்யான கதை. இந்த டெலவி பாலஸ்தீன கிராமத்தை அழித்து கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. அந்த கிராமத்தின் பெயர் ஷேக் முவன்னீஸ். அங்கு 1948 மசூதிகள், சாதாரண மக்களின் வீடுகள் இருந்தன. அதன் பின் அது கைப்பற்றப்பட்டு டெலவீவாக கட்டமைப்பு செய்யப்பட்டது. அடுத்து ரிஷோன் லெசியோன். இதற்கு ஹீப்ருவில் சியோனிசத்தின் முதன் குடியேற்றம் என்பதாகும். இந்த நகரம் பாலஸ்தீனத்தின் ஐன் கரா என்ற கிராமத்தை அழித்து கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. தெற்கு பகுதிக்கு சென்றோம் என்றால் பத்யாம், இதற்கு அர்த்தம் கடல்களின் மகள் என்பதாகும். ஆனால் அந்த நகரம் பாலஸ்தீன நிலமாகும். அதன் பெயர் பைத் தயான். அங்கு கோதுமை விளைவிக்கப்பட்ட இடமாக இருந்தது. மத்திய பகுதி வைட் ஸ்பேசஸ், அதாவது அகண்ட பகுதி. இன்று போல் அது வெற்று இடமல்ல. அது பாலஸ்தீன வர்த்தக நகரம் அல் குபாய்தா ஆகும். நக்பா என்ற பேரழிவில் அழிக்கப்பட்டது. இப்படி இஸ்ரேலின் எல்லா நகரங்களும் பாலஸ்தீன கிராமங்களை புதைத்தே நிற்கிறது. அவர்கள் அதை மறக்கலாம். நாம் அதை மறக்க மாட்டோம், நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம்.